Hi everyone, welcome to my channel Kitchen Craze. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான vlog. நம்ம ஈஸ்டர் அன்னைக்கு என்ன பண்ணோம், என்னென்ன நம்ம செஞ்சு வச்சோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் வந்து இந்த நாளில் நம்ம என்னென்ன ரெசிபீஸ்லாம் ஈஸ்டருக்காக தயார் பண்ணி வச்சோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே சரி ஒரு ஈஸ்டர் எக் கேக் அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி நாங்கள் வந்து ஈஸ்டர் கேக் செய்யலாம்னு சொல்லிட்டு வந்த சர்ச்சுக்கு 6 o'clock சர்ச் இருந்தது. அதை முடிச்சுட்டு வந்த உடனே கேக் செய்ய ஆரம்பிச்சுட்டு அதுக்கு வந்து ஈஸ்டர் எக்கை மேலே வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஒயிட் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி அதுக்கு நிறைய கலர்ஸ்லாம் கொடுத்து மோல்டெலாம் ஊற்றி செட் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கேக்கை ரெடி பண்ணி வச்சேன். கேக்குக்கு வந்து இன்றைக்கி என்ன ஃப்ளேவர் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்ஃபி ஃப்ளேவர் கொடுத்தேன். டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆனால் அதில் வந்து என்ன ஒரு மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் வந்து ஏற்கனவே நான் அந்த எலக்ட்ரிக் பீட்டரை வந்து நிறைய இதுக்கு பீட் பண்ணியிருந்தனால விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணும்போது அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ பீட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த க்ரீம்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆன ஃபீல் இருந்தது. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி கேக் பண்ணும்போது நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பீட் பண்ணுறதோட அந்த பிளேடு அந்த பாத்திரம் எல்லாமே கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகாமல் க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஸ்டிஃப் பிக் வந்தாலும் பட் கொஞ்சம் அந்த மெல்ட்டான ஃபீல் இருந்தது. அதனால் மேலே வந்து இந்த மாதிரி எக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி க்ரீமெல்லாம் ஃபினிஷ் பண்ணி சைடில் வந்து அந்த மியூசிக்கல் நோட் மாதிரி சாக்லேட் மோல்ஸில் ஊற்றி சாக்லேட் எடுத்துக்கிட்டு அதை வந்து இப்படி அருமையாக ஒரு கேக் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். வீட்டில் இருக்கிற கிட்ஸ் எல்லாம் வச்சு அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சரி சிம்பிளாக ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இது வந்து முந்தின நாள் நைட்டே வந்து பண்ணி வச்ச ஒரு ஸ்வீட் தான் அந்த பெங்கால் கிராம் ஸ்வீட்டு. அது எப்படி பண்ணணுன்றது நம்ம வீடியோவில் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி நம்ம ஈஸ்டர் எக்கும் முந்தின நாளே செஞ்சு வச்சது தான். கிட்ஸ்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்கன்னு செஞ்சு வச்சது. ஸோ அதுக்கும் அந்த ஈஸ்டர் எக்கும் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்மளோட சேனலில் நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஸோ அதனால் இது வந்து முந்தின நாள் நைட்டே வந்து இது ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஏன்னா ஈஸ்டர் அன்றைக்கி வெளியே போய் சாப்பிட்லான்றது தான் பிளான். ஸோ ஈஸ்டர் அன்றைக்கி எந்த ஒரு சமையலும் வீட்டில் இல்லை. ஸோ முன்னாடியே நம்ம வந்து செஞ்சு வச்சிருந்த அந்த ஈஸ்டர் எக்கு, அதுக்கப்புறம் நம்ம அன்னைக்கு செஞ்ச அந்த ஈஸ்டர் எக் கேக்கு, ஸோ இதை மாதிரி பண்ணி ஜஸ்ட்டு நம்ம வந்து அன்றைக்கி செஞ்சுக்கிட்டோம். ஈஸ்டர் எக் வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு சொன்னாங்க. எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. ஈஸ்டர் எக் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து சும்மா சப்பாத்திக்கு சிக்கன் கிரேவி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். சரி என்ன மாதிரி சிக்கன் கிரேவி யோசிக்கலான்னு ஆஃப்கன் சிக்கன் கிரேவி வைப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருந்தேன். அப்போ சரி ஓகே நம்ம அதை வந்து இன்றைக்கி நைட்டு வந்து டின்னருக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு அப்படி அதை வைக்கலாம் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி நாம் இந்த ஈஸ்டர் எக்கை வந்து செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வந்தோடனே அப்புறம் ஒரு மிக்ஸி எடுத்து அதில் வந்து இந்த ஆஃப்கன் சிக்கன் ரெடி பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். மிக்ஸியில் வந்து ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டுட்டு, ஒரு 8 பல் பூண்டை போட்டுட்டு, ஒரு 4 பச்சை மிளகாயை பாதியாக கட் பண்ணி போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி துண்டை கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கனில் வந்து போட்டு இதோடு சேர்ந்து நல்லா சிக்கனோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது கூட வேறு என்னென்ன சேர்க்கலாம் பார்த்தா ஒரு 120 ml தயிர் சேர்த்தேன். நல்ல ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணும். அந்த ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆகுது இந்த கிரேவி வந்து ஊறணும். ஸோ அன்றைக்கி வந்து வேறு வேலைகள் இருந்தனால சைடு பை சைடு அப்படியே இதையும் பண்ணி வச்சுருந்தேன். பட் இந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இதோட வீடியோ இனிமேல் தான் போஸ்ட் பண்ணுவேன். அது எப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரெஷ் க்ரீமும் நான் வந்து ஒரு 1/2 கப் கிட்ட வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது உருக்கின பட்டரும் கொஞ்சம் அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக ஆயிலில் அந்த சிக்கன் துண்டுகளை மட்டும் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டர் வந்து வேறு பேனில் போட்டுட்டு அதை நல்லா உருகினதுக்கப்புறம்
நம்ம ஏற்கனவே இந்த ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு பேட்டரில், அதில் தானே சிக்கன் ஊறுச்சு, அதையும் அப்படியே வச்சுக்கணும். இப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு அந்த ஆயிலில் பொரித்து வச்ச சிக்கனை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ரொம்பலாம் ஃப்ரை பண்ண வேணாம், லைட்டாக அந்த சிக்கனோட கலர் வந்து கொஞ்சம் மாறினா போதும். ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறீங்க. அதை எடுத்து வந்து இதில் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த கிரேவி ஏற்கனவே ஊறிட்டு இருந்தது இல்லையா, அந்த கிரேவியே அப்படியே இதோடய சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு நீங்கள் வந்து இதை வந்து வேக விடணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக விட்டுடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதுக்கு தேவையான உப்பு, மிளகுத்தூளும் நம்ம வந்து சேர்த்துக்கணும். இப்போவும் உங்களுக்கு மிளகு இன்னும் வேணும், கொஞ்சம் காட்ட வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்காங்க. லைட்டாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து ஆஃப்கன் சிக்கன் சிக்கன் கிரேவின்னு சொல்லுவாங்க. இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நைட்டு வந்து ஒரு சப்பாத்திக்கு இந்த மாதிரி நம்ம கிரேவி வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன்னா அடுத்த நாள் பெரிய சமையல் எதுவும் பண்ணல, ஏன்னா வெளியே போயிட்டோம். பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் பண்ணோம். ஸோ ஈஸ்டர் அன்னைக்கு ஈஸ்டர் எக் கேக்கு, அதுக்கப்புறம் இந்த கிரேவி எல்லாமே ரொம்ப செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி பொட்டுக்கடலை உருண்டை ஸ்வீட் ஒன்று பண்ணி வச்சுருந்தோம். இது ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் தான். இதுவும் எப்படி பண்ணலான்னு நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது. அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டு, பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டக்குன்னு பண்ணிடலாம், பட் ஆனால் எல்லோரும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட. ஸோ அதனால் எல்லோரும் சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் டெண்டர் கோகோனட் மில்க்ஷேக் குடித்து அந்த நாள் நல்லபடியாக போச்சு. அதுக்கப்புறம் வெளியே கிளம்பிட்டோம். அந்த நாள் சூப்பராக போச்சு. ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ் பண்ணி சூப்பராக சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ், ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா